வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகான்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு 4ஆம் தேதி 9வது மாதம் 2024 ஆவணி 19 புதன்கிழமை அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாடாட்டம் போடுறேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது சாயங்காலம் எடுக்கிறேன். இது மெயினாக வந்து என்னங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு காலையில் தான் உங்களுக்கு அதிகமாக பார்க்க முடியும். இன்றைக்கி ஏன்னா டவுன்லோட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆயிரு. காலையில இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் எதா இருந்தாலும் ரிப்ளை பண்ணி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு சில போனத்தை என்னால் தவிர்க்க முடியாமல் அட்டன் பண்ண முடியாமல் போச்சுங்க. இருந்தாலும் பேசிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்னங்கன்னா மடமானு சொல்லிட்டு வந்துடுறேன். நேற்று போட்ட மாடுகள்லாம் என்னாச்சு அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க. அந்த மாடுகளெல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாடுகளும் இருக்குது. இது 3 மாடு ஒரே ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறவர் ஒரே வரியில் வேணாம்ட்டார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் அந்த 3 மாடு இப்போ மறுக்கா வீடியோவுக்கு வருது. நீங்கள் கேட்ட மாடு கண்டிப்பாக இருக்கும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன். மாடு கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இது இந்த கிடையாது. நம்ம போட்டிருந்த 3 மாடு இது கூட சேர்ந்து ஒருத்தர் எடுத்தார். டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா 3மே இருக்கட்டும், ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும் அப்படின்ட்டாரு. அதனால் போடுறேன். மாடி செட்டு பார்த்துங்க. மாடு அளவு மாடாக இருந்தாலும் கண்ணு கெடேரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணு. இது கண்ணே இப்போ விட வேண்டியதில்லை. கைக்கிறவ கறந்துக்கலாம். அவங்க காம்பில் லேசாக பொறுன்னு புண்ணு அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லேசாக புண்ணு இருக்குதுங்க. புண்ணு இருந்தாலும் மாடு காலெல்லாம் தூக்கிறதே இல்லை. எண்ணெய் தொட்டு நம்ம வாடு கறக்கலாம். கண்ணே விடுறதில்ல. ஆனால் கண்ணுக்கு வெகு வாடு வருது. அவங்க மாட்டு கொடுத்துன்னு சொல்கிறாங்கன்னா மாடு இந்த கண்ணுதே வந்து அப்படியே சூப்பி இது பண்ணி விட்டுருச்சு, கீரலாட்டு போட்டு விட்டுருச்சு காம்பில் அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு புண்ணு இல்லை. நான் மெயினாக வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பென்ஷன் போட்டேன். பாலே கம்மியான பரவாயில்ல, புண்ணாக இருக்குங்க. அதனால் புண்ணை பற்றி ஒரு தப்பில் ஒரே நேரத்து மணி காலையில் 8 மணிக்கு கறந்ததுங்க. கறவை அப்படியே சூப்பராக வரும் பால். ஒரு 5 நாள் 9 லிட்டருக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் கண்ணையவே விட தேவையில்லை. இருந்தாலும் கண்ணை நீங்கள் கொண்டு போயிருங்க. நான் பிரிக்க வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லிட்டு வர்றேன். கொஞ்சம் நஞ்சம் மின்பின் படித்தரேன். 36,000 ஃபஸ்ட் மாடு. செகண்ட் மாடு பாருங்க, எல்லாமே நீங்கள் கேட்ட மாடுக அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் வித்தியாசம் சொல்லியிருப்பேன். அட்டமான்ஸ் போட்டுன்றது வேதை. 3 மாடு ஒரே ஒருத்தர் போட்டோம். இது 19,500 போட்டிருப்பேன். மாடி செட்டு அப்படியே கறக்க ஆசையாக இருக்குதுங்க. பல்லெல்லாம் நல்ல வல்லு. இந்த காஞ்ச தீவனத்தை மட்டும்தான் அந்த வைக்கப்புல் கறக்குன்னு சொன்னாலுங்க. அந்த மாடு மாடி செட்டு பாருங்க, சூப்பராக 3 கறக்கு. 19 ரூபா கொடுங்க. அப்படியே எங்கேயுமே தேட கிடைக்காத மாடு 19 ரூபாய்க்கு. உங்களுக்கு வயசு அப்படி ஆனதுனால வைக்கப்புல் கழிக்கிறது கிடையாது. வைக்கப்புல்ல தண்ணி நினச்சி வச்சா திங்குது. ஆனால் வைக்கப்புல் அப்படியே வரக்கூலமாக வச்சோம்னா கொஞ்சம் உருட்டி தள்ளுது. இது அசப்போடையில் உருட்டி தள்ளினா தான் நம்மளுக்கு பயா. இது வந்து நல்லா தின்னு நல்லா மேய்ஞ்சி நல்லா கறக்கும். இது 2வது மாடு. 19,000 கொடுத்தீங்கன்னா கூட கொடுத்துருவேன். அடுத்து 3வது மாடு செவலை சட்டை 4 வல்லு. உங்களுக்கு மாடு நல்லா பெருவிட்டு ஒரு வாரம் நல்லா கழுவி விட்டு பக்குவம் பண்ணால் இது நான் 32,000 விலை போட்டிருந்தேன். என்னங்க 30 உடச்சி தான் அவருக்கு கொடுத்தேன். இது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அவர் 3,000 ரூபா அட்வான்ஸ் போட்டிருந்தார். இப்போ அவர் நான் வழியாக தேடி பிடிச்சிட்டு இருக்கிறேன். பணத்தை 1000 ரூபா போக திருப்பி வாங்கிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? 3,000 ரூபா நம்ம அட்வான்ஸ் வச்சுக்கினா சொல்ல முடியாது, தப்பு. 1000 ரூபா வச்சுக்கிட்டு மீதி காசு கொடுத்துருன்னு வெடுக்குனே சொல்லியாச்சு. இன்னும் அதுக்கும் எந்த விதமான ரிப்ளையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 29,000 கூட கொடுங்க. 3வது மாடு 4 வல்லு செவலை சட்டை. அப்படியே மாடு நெட்டுருக்கு, நல்லா கறக்கு. செனை வந்து இது 2லேயுமே கை கறவை. இது உறுதி இல்லை. ஒரே ஒரு செனை மாடு இருக்குது, நேற்று போடுறது. அதெல்லாம் நேற்று நிறைய மாடுகனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிதானிச்சிக்காம இல்லை கேட்டும் கேட்காம விற்றாங்க. நான் நல்லா ரிப்ளை பண்ணி கரெக்டாக விற்றேன். அவங்களுக்கு மாடு மாறாமல் விற்றுட்டு வந்தேன். அடுத்து 4வது மாடு பார்த்தீங்கன்னா இந்த செனை மாடு. செனைங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 33 ரூபா விலை போட்டிருந்தது. 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கறவை ஒரு நேரம் நீங்கள் கறக்கலாம். வேண்டியதில் இன்னைக்கு கறந்தோம்னா மாடு இழைச்சி போகுது. பல்லெல்லாம் நல்லா கடை முளைப்புங்க. இது பழைய மாடும்பாங்க. அந்த மாதிரி நல்ல லட்சணமான மாடு. கறவையெல்லாம் நல்லவர். இது 4வது மாடு 32 ரூபா போட்டிருந்தா. செனை 6 மாதம் உறுதி, கறவை கிடையாது. இந்த ஒரு மாடு தான் இன்னைக்கு போடுற மாட்டில் செனை உறுதி. பாக்கி எல்லாமே செனையாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை. இது நேற்று போட்டிருந்த மாடு. நீங்கள் நேற்று போட்டு எத்தனை குழப்ப வேண்டாம். இன்னைக்கு மட்டும் சொன்னீங்கன்னா தான் தெளிவாக கணக்கு புரியும்.
5 இது 5வது மாடு. நேற்று இது நிறைய கேட்டிருப்பீங்க. 3 மாடு ஒருத்தர் பேசினாருன்னு போட்டு எல்லாத்துக்கும் போன் ஓவராக வர்றதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் மடிச்சு பேசிட்டே இருந்தேன். ஒரு 6-7 மிஸ் கால் வந்துச்சுன்னா மறுக்கா நான் அவங்களை கூப்பிட்றது அந்த மாதிரி தான் பேசினேன். இது 7வது மாடு. மாடு இழைச்சிருக்குதுங்க. 29 ரூபா போட்டிருந்தேன். கொஞ்சம் நஞ்சம் பண்ணி தர்றேன். மாடு இழைச்சதை தவிர எந்த குறையுமில்ல. காம்பில் லேசாக புண்ணு இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்தார். பென்சின் ஒன்று போட்டு விட்டேன் பாடிஸ். ஆனால் இதில் என்னங்கன்னா புண்ணே இருந்தாலும் கால் தூக்கிறதோ உதைக்கிறதோ எதுவும் கிடையாது. கிடையாதுதான். பக்குவம் இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்கெல்லாம் தண்ணி தீனி குடிச்சுன்னா நல்லா இருக்குது. அளவு மாடு. நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது, நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது. தெளிவான மாடு தான். அடுத்து 6வது மாடு. 6வது மாடு பார்த்தீங்கன்னா அந்த சுழி கொஞ்சம் ஒரே சுழி தான் இருக்குது. மின்னுக்கு தெளி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது விலை வந்து 40,000 போட்டுருந்துங்க. கரை வேலை நீங்கள் சர்வ சாதாரணமாக ஒரு 4 ஈத்து இருக்கு மாடு. காலையில் 5, சாயங்காலம் 5, 10 லிட்டர் இப்போ தளவு கறந்துக்கலாம். இன்னொரு 1 வாரம் பெருவெட்டு மாடு. 1 வாரம் பக்குவம் பண்ணோம்னா கறவையே கோப்பு ஆய்க்கு நல்ல பால் திரும்பி மாடு பக்குவம் ஆய்க்கு. இப்போ நம்ம நேற்று போட்ட செட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லு சேர்ந்த மாடு இதுதான். ஒரு 4 ஈத்து இருக்குது. ஆனால் ஒன்றும் அசைக்காதுங்க. நல்லா வெறுமாட்டு விலைக்கு தாரேன். 40 உடச்சே தாரேன். நேற்று 40 ரூபா போட்டிருந்தேன். 40 உடச்சே 37,000 ரூபாய்க்கு தாரேன். கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்துங்க. என்ன பட்டி வெறி பால் பானை வாங்கிட்டு 6. இது 6வது மாடு. சுழி ஒரே சுழி தான். மற்ற எந்த தையும் கிடையாதுங்க. ஒரே சுழி அசவுக்கும் சேராது. மின்னுக்கு தள்ளித்தே இருக்குது. பாக்கி எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் விற்கிற அன்னைக்கு ஏதாவது நீங்கள் யாராச்சும் உங்களை சொல்லிடுவாங்களோ என்னமோ நம்மக்கிட்ட வாங்கினால ஒரு தப்பான பேச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வேறு ஒரு தப்பும் இல்லைங்க. காம்பு கறவையோ சொரப்போ எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா தின்னு நல்லா கறக்கும். அடுத்து 7வது மாடு. அந்த ஒத்தக்கோம்பு மாடு. அது பார்த்தீங்கன்னா மடி சுட்டு புல்லாக இருந்துங்க. 27 ரூபா தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் லேசாக கழிஞ்சுது. அதனால பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். நாளைக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் போடலாம். 7வது மாடு ஒத்தக்கோம்பு மாடு. 26 கொடுங்க. 5 நாள் 9 லிட்டர் பால் கறந்துக்குங்க. 2ஆம் நீத்து கிடையாது. வேணுங்கிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. கொம்பு ஒத்த கொம்பு வேணால் எடுத்துக்கலாம். வேண்டாட்டி வரலாம். நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம்.